சந்தானம் வருஷத்துக்கு ஒரு 4-5 படம் தந்துடுவாரு. அதில் ஒரு சில படம் பயங்கர பிளாக் பஸ்டர் காமெடியாக அமைஞ்சிரும். அண்டு இங்கே நான் தான் கிங்கு இந்த மாதத்தோடைய ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, சந்தானம் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு 25 லட்சம் கடன் இருக்குது. அதை அடைக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு வந்தால் நல்லாயிருக்குமா? ஆக்சுவலாக அது வரதட்சணை வாங்குறாரு. அப்படியே அவருடைய லைஃப்பை செட்டில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஜமீன் ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்னா, ஜமீன் ஃபேமிலி கிட்ட சுத்தமாக காசே இல்லை. அவங்களே வந்து கடனில் தான் இருக்காங்க. அந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா சந்தானத்துடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதா இந்த படத்துடைய கதையா இருக்கு. இன்னொரு ட்ராக் என்னன்னா, ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் கும்பல் அவங்க சென்னையில் பாம்பு வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக்கும் இந்த ட்ராக்கும் எப்படி இணையுது, கடைசியில் சென்னை அந்த பாம்பு பிளாஸ்ட்லேருந்து தப்பிக்குதா இல்லையா, சந்தானம் அவருடைய லைஃப்ல நடக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வராதுன்றதா இந்த படத்துடைய கதையா இருக்கு. இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த படத்துடைய ரைட்டிங் மிக முக்கியமாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்காகவே அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா படத்தில் வர கேரக்டர்ஸ்க்குள்ளே அந்த டைலாகாக பெரிய காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இது கதையாகவே காமெடியாக எழுதி இருக்கிறதுனால அந்த ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக, மிக முக்கியமாக இந்த காமெடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் அவங்க படுற கஷ்டங்கள்லாம் நம்ம காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனால அது பயங்கர ஹிட்டு. அந்த ஃப்ளேவரை இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கரெக்டாக அணுகியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு தம்பி ராமையான் சந்தானம் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படத்தோடைய ஹீரோயின் பிரியாலயா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய அடின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய ஃபன்னான ஒரு ஃபேக்டர்ஸ், மிக முக்கியமாக நம்மளுடைய ரெகுலர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதுனால நம்மளால் கனெக்ட் ஆக முடியுது. படத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப பெரிய ஒரு லேக் ஆகுது. ஒரு 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 ஆடியன்ஸுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பெரிய இடைவேளை தருது. அதுக்கான ரீசன் என்னன்னா, படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாரர் ஃபேக்டரில் ஒன்று ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, பழைய விஜய் சாருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அதில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அவங்க ஒரு பெரிய பங்களாக்குள்ளே போவாங்க. அதில் ஏதாவது இந்த பவுடர்லாம் மேலே ஊந்துட்டு இவங்க பேய் நினச்சிக்கிட்டு பயந்து ஓடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு ஜாலியாக போகும். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே இந்த படத்துலேயும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அப்படி ஒரு 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறமா இவங்க ரெகுலரான ஒரு பேட்டர்னில் இந்த கதையை லேண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட், ரீசெண்ட் டைம்ஸில் டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் சந்தானம். அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். எல்லாருமே வந்து அந்த பங்களாவை நோக்கி போவாங்க ஒருத்தராக. அது பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு சீன் இந்த படத்துலையும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு சீன் ரிப்பீட் ஆனாலே நமக்கு என்னப்பா அந்த படத்துலேருந்து அதே சீனை இவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். சந்தானம் நடித்த படத்துலேருந்தே அப்படி ஒரு சீன் ரிப்பீட் ஆகும்போது ஒரு ஈஸியான ஒரு விஷயம், பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே தெரியுதுன்னும் போது சந்தானத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவராக சொல்லிடலாம், தயவுசெய்து இந்த சீக்வன்ஸ் வேறு ஏதாவது மாற்றுங்க, அப்படியே விட்டுருந்தாங்க. அதுவும் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட். அண்டு சந்தானத்துடைய டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, எக்ஸாம்பிள் இந்த லுல்லு சபா டீம். அண்டு உங்கள் எல்லாருக்குமே ரீசெண்டாக சேஷு அவர்கள் நம்மளை விட்டு போயிட்டார். அவரும் இந்த படத்தில் இருக்காரு. அவருடைய காமெடி இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு பக்கம் மாறன் இருக்காரு, அவருடைய காமெடி இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவருடைய டீம் காமெடி இந்த படத்தில் பெரிய அளவில் இன்வால்வ்மெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலன்றதா இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக செகண்ட் ஹாஃப்ல அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் ரெகுலராக உங்களுக்கே தெரியும் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கடைசியில் சந்தானம் காப்பாற்றினாரா இல்லையான்னா கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார். அதுதான் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணுற மாதிரியான ஃபேஸில் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பயங்கர எங்கேஜிங்காக ரொம்ப கனெக்டிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருந்தோ படத்தோடைய செகண்ட் ஹாஃபையும் அப்படி ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அந்த ஸ்பேஸையும் இவங்க பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இமான் அவர்கள் ஒரு சில பேரால் தான் அவங்க சாங் அவங்களே ரிப்பீட்டில் போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை தான் இப்போ இமான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சாங்கை கேட்டாலும் ஒரு இதுக்கு முன்னாடி பண்ண சாங் மாதிரி தான் இருக்குது. அண்டு செகண்ட் ஹாஃபில் வர சாங்லாம் சுத்தமாக நம்மளால் என்ஜாயே பண்ண முடியல. அந்த சாங் முடிஞ்சால் போதும்பா அப்படின்ற லெவலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இமான் இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்பமாக ஒரு நல்ல சாங்ஸாக கொடுக்கணுன்றதான் நம்மக்கிட்டேருந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த 2 சாங்கும் சரி, அதுவுமே ஏற்கனவே ஒரு இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நிறைய திரைப்படங்களில் பண்ண ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த படத்தையும் பண்ணியிருந்தாரு. படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லையும் சரி, அந்த குமுறிட்டப்புற சாங் மாதிரி இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த சாங்கெல்லாம் அப்பா சீக்கிரமாக முடிங்கப்பா அப்படின்னு ஒரு சீல் இருந்துச்சு. அதையும் மாற்றி இருந்திருக்கலாம். சினிமாட்டோகிராஃபராக இந்த படத்துக்கு என்ன தேவையோ சரி, எடிட்டராகவும் சரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜாலியாகவும், செகண்ட் ஹாஃப் ஏதோ லேண்ட் பண்ண முடியாமல் ஆனால் ஒரு சேஃபான ஒரு லேண்டிங்கில் இறங்கின ஒரு படமாக தான் எனக்கு அமைஞ்சது. தனி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.